Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்ன பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பேசலாம் அப்படின்னு. அப்பதான் தோணுச்சு, ரொம்ப பெரிய விஷயம்லாம் வேணாம், சிம்பிள் டாபிக் ஒன்று பேசலாம். இன்னைக்கு சிம்பிள் ஒரு டாபிக் தான், ஆனா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். அப்படி என்ன டாபிக்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, மனமாற்றம். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரியும், நிறைய மாற்றங்கள், மதம் மாற்றம், என்ன சொல்றது, ஏதேதோ மாற்றங்கள்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு மாற்றம் தான் எதிர்பார்க்கிறாரு. அது என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா, மனம் மாற்றம், மனமாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மனதில் வரக்கூடிய மாற்றத்துக்கு பெயர் தான் மனம் மாற்றம். மனசுல மாறணும், வெளியில இருக்கக்கூடிய செயல்கள்ல கிடையாது, வெளிப்புற தோற்றத்துல கிடையாது. மாற வேண்டியது மனசு. மனம் மாறணும், மனசு மாறணும். அப்படி மனசுக்கு வர மாற்றம் தான் உண்மையான மாற்றம் என்று நற்செய்திகளும் திருவிவிலியமும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமாற்றம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான ஒரு விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையான காரியங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனமாற்றம் தான். மனம் மாறாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. மனம் மாறாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமாற்றம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சந்தேகமே இல்லைங்க. ஆமா, கண்டிப்பா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த மனமாற்றம். ஏன் தெரியுமா? நீங்க பைபிள் ஃபுல்லா எடுத்து பாருங்களேன். பைபிள்ல யாரெல்லாம் கடவுள் அனுப்பி இருக்கிறாரோ, யாரெல்லாம் கடவுள் அனுப்பி இருக்கிறாரோ அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் போய் சொல்ல சொன்ன ஒரே ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா? மனமாற்றத்தை பத்தி சொல்லணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தா போதாது, நீங்க மாறணும். இப்படியெல்லாம் செஞ்சா பத்தாது, நீங்க மாறணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தா போதாது, நீங்க மாறணும். மனம் மாறணும், உங்களுடைய வாழ்க்கை மாறணும். அப்படின்ற இந்த மனம் மாற்றத்தினுடைய செய்தியை தான் ஆண்டவர் யாரெல்லாம் அனுப்பி இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மனம். அன்பானவர்களே, எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 6-7 இறைவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, எஸ்ஐயா புத்தகம் 55வது அதிகாரம் 6-7 இறைவார்த்தைகள். எஸ்ஐயாவை அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வு, அங்க போய் ஆண்டவர் சொல்லுவாரு, எதை பத்தி பேசணும்? மக்கள் மாறணும், மக்களுடைய மனம் மாறணும், அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு தான் எஸ்ஐயாவை அனுப்புவார். எசேக்கியேலை அனுப்புவார், எரேமியாவை அனுப்புவார், யோவேல் அனுப்பப்பட்டாரு, யோனா அனுப்பப்பட்டாரு. இவங்க எல்லாருமே அனுப்பப்பட்ட பொழுது இவங்க கிட்ட கடவுள் கொடுத்து அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? மனம் மாற சொல்லுங்க, மனம் மாற சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இது பழைய ஏற்பாடோட முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கலேன். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்தார். யாரு? திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானும் சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எடுத்து பாருங்களேன். யோவான் மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. அங்கே திருமுழுக்கு யோவான் மறுபடியும் சொல்லுவாரு, மனம் மாறணும், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி பழைய ஏற்பாடுல எல்லாருமே மனம் மாறுங்க, மனம் மாறுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய விஷயம் மனம் மாறணும் அப்படின்னு. இனி திருமுழுக்கு யோவான் முடிச்சுட்டு ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கும் பொழுது என்ன சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுமா?
ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கும் பொழுது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறணும். மனமாற்றம் அவ்வளவு அடிப்படை. அதனாலதான் யாரெல்லாம் கடவுள் அனுப்பி இருக்கிறாரோ, யாரெல்லாம் அனுப்பப்பட்டாங்களோ, அவங்க எல்லாம் சொன்னது ஒரே விஷயம்தான், மனம் மாறணும். இனி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புறார். தான் வாழ்நாளிலே தான் உயிரோடு இருக்கும் பொழுதே 2 பேரா சீடர்களை அனுப்பினார். இந்த சீடர்கள் அனுப்பும் பொழுது அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாரு? இதே விஷயம்தான். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை எடுத்து பாருங்களேன். அவர்கள் புறப்பட்டு சென்று மனமாற்றத்தின் நற்செய்தியை அறிவித்தார்கள். அதுக்கப்புறம் தான் பேய்களை ஓட்டினாங்க, நோய்களை நீக்கினாங்க, எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் என்ன தெரியுமா? மனமாற்றத்தின் செய்தியை அறிவிக்கணும். ஆண்டவர் சீடர்கள் அனுப்பும் பொழுதும் அவங்க கிட்ட சொல்ல சொன்னதும் இதே மனமாற்றத்தை பத்தி தான். இனி ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு பிறகு, ஆண்டவர் விண்ணேற்றத்துக்கு பிறகு சீடர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. சீடர்கள் தாங்களாவே ஆண்டவருக்கு சான்று பகர ஆரம்பிச்சாங்க. அப்படி அவர்கள் சான்று பகர்ந்த முதல் விஷயமும் என்ன தெரியுமா? போய் இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் மனம் மாற வேண்டும் என்பதை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, மனமாற்றம் ஒரு விளையாட்டு கிடையாது. மனமாற்றம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான ஒரு விஷயம். அடிப்படையான விஷயம். பேஸ்லாம் சொல்லலாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனமாற்றம் ஒரு சொல்றது விளையாட்டு கிடையாது. அதுதான் அடிப்படை. இதுதான் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் எல்லாருமே கொடுத்த மெசேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இனி மனம் மாறினா நமக்கு என்ன நடக்கும்? மனம் மாறினால் என்ன நடக்கும்? லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது இறைவார்த்தையில இறைவார்த்தை சொல்லும், மனமாற்றம் தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை நினைத்து விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். மனமாற்றம் தேவையில்லாத 99 பேர் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை யார் தெரியுமா? மனம் மாறுற ஒரு பாவிய ஆண்டவருக்கு போதும். மனம் மாறுற ஒரு பாவிய. மனமாற்றம் தேவையில்லாத 99 பேரையும் தேவையில்லை. மனம் மாறுற ஒரு பாவிய நினைச்சு விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு மனமாற்றம் வந்தாவே விண்ணகத்துல பெரிய கொண்டாட்டம். ஒரு மனமாற்றம் வந்தாவே விண்ணகத்துல அன்னைக்கு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதே லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல பாருங்களேன், இந்த ஊதாரி மைந்தன் ஊமையை வரும். இந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வரும் பொழுது அப்பா கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம் இருக்குது பாருங்களேன். அதுதாங்க அங்க முன்னாடி சொன்னோம், விண்ணகமே கொண்டாடும் அப்படின்னு. தன்னுடைய மகன் திரும்பி வந்த உடனே, அவர் மனம் மாறி திரும்ப வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பா வீட்டில் ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடுறாரு. பெரிய ஒரு திருவிழா. அதே போலதான் நீங்களும் நானும் திரும்பி வரும் பொழுது, மனம் மாறி வரும் பொழுது விண்ணகமே உனக்காகவும் எனக்காகவும் மகிழ்ந்து கொண்டாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இனி மனம் மாறினா விண்ணகம் கொண்டாடும்னு சொன்னோம். மனம் மாறலன்னா அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? மனம் மாறலன்னா அடம் பிடிச்சுக்கிட்டு நான் எல்லாம் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னாலாம் மாற முடியாது, என்னாலாம் மாத்திக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு மனம் மாற மாட்டேன் அப்படின்னு இருந்தா அதுக்கும் பைபிள் பதில் சொல்லுது. என்ன பதில் தெரியுமா? லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகள். அங்க நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல கோபுரம் விழுந்து எத்தனையோ பேர் இறந்து போனாங்களே, அவங்க எல்லாம் மற்றவங்களை விட பெரும் பாவிங்களா அப்படி எல்லாம் சொல்லி கேட்பாங்க. உடனே ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில், அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்து இறந்து போனாங்களே
அவங்க பாவிகளா இல்லையான்றத நீ உட்கார்ந்து யோசிக்காத. நீ மாறலன்னா உனக்கும் அதே கதிதான். அவங்க பாவியா இல்லையான்னு நீ உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காத. மனம் மாறலன்னா உனக்கும் அதே நிலைமை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழுவீர்கள். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவுக்கு உள்ளாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் மாறினா விண்ணகம் கொண்டாடும். மனம் மாறாவிட்டால் அழிவை நோக்கி செல்லுகின்றோம். மனம் மாறினா விண்ணகம் கொண்டாடும். மனம் மாறாவிட்டா வேற இடம் கொண்டாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, இந்த மனமாற்றம் அப்படின்னு சொல்றது வெளியில வரக்கூடிய மாற்றங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உடல்ல வரக்கூடிய மாற்றங்கள், உடல் எடை ஏறி இருக்கு, எடை குறைஞ்சிருக்கு, இல்லை கருப்பாயிருச்சு, வெள்ளையாயிருச்சு, முடி நிறைக்க ஆரம்பிச்சு, வெளியில பார்க்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உடல்ல ஏதோ மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு. ஆனா மனம் மாறி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மனம் மாறி இருக்கிறதுன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் நம்ம படிக்கிறோம், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். சும்மா மனமாறிட்டேன்னு சொல்லி நடந்தா போதாது. இறைவார்த்தை சொல்லும், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திருஅவை என்பது மனம் மாறியவங்களுடைய கூட்டம். அது மனம் மாறியவர்களுடைய கூட்டம். அது கத்தோலிக்க திருச்சபை. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, சர்ச் இஸ் நாட் a museum of saints but a hospital for sinners. Church is not a museum of saints but a hospital for sinners. திருஅவை புனிதர்களுக்கான ஒரு அருங்காட்சியம் கிடையாது, மாறாக பாவிகளுக்கான மருத்துவமனை. அங்க சிகிச்சை நடக்குது மனம் மாற. கத்தோலிக்க திருஅவைகள் புனிதர்களுடையது கிடையாது, பாவிகளாகிய நம்மளுடையது தான். பாவிகளாகியவங்களுக்கு தான், மனம் மாறினவங்களுக்கு, மனம் மாறுகின்றவர்களுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப இறைவார்த்தை சொல்லும், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இனி மனம் மாறின வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் என்னென்ன? மனம் மாறிய வாழ்க்கையின் செயல்கள் என்னென்ன? முதல் விஷயம், மனமாற்றம் அடைந்த வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் செயல், மற்றவர்கள் என்னை பத்தி என்ன யோசிப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதை யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. இதுதான் மனமாற்றம் வந்தவங்களுடைய முதல் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சாபம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாரும் முதல்ல யோசிக்கிறது என்ன தெரியுமா? மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி பண்ணேன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, நான் இப்படி சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி பண்ணேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க நம்ம வாழ்க்கையில. மற்றவங்கண்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன யோசிப்பார்னு என்னைக்காவது யோசிச்சு பார்க்கிறோமா? நம்ம மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க யோசிக்கிற நம்ம, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, ஆண்டவர் என்னை பத்தி என்ன நினைப்பாருன்னு என்னைக்காவது யோசிக்கிறோமா? மனமாற்றம் அடைந்த வாழ்க்கையினுடைய முதல் சிறப்பே அதுதான். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு சிந்தனை கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை, என்னை பத்தி ஆண்டவர் என்ன நினைப்பாரு. அதுதாங்க மனமாற்றத்தின் தொடக்கம். அதுதாங்க மனமாற்றத்தின் தொடக்கம். என்னை பத்தி ஆண்டவர் என்ன நினைப்பாரு, அங்க மனமாற்றம் தொடங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ்,
இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நீதிமொழிகள் புத்தகம் 29வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. நீதிமொழிகள் புத்தகம் 29வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை. பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சி கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வர், ஆண்டவரை நம்புகிறவரோ அடைக்கலம் பெறுவர். ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு நடக்கிறவங்க நிச்சயமா போய் மாட்டிப்பாங்க அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இப்போ மனமாற்றத்தினுடைய முதல் அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. மாறாக கடவுள் என்னை பத்தி என்ன யோசிப்பாருன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. பைபிள்ல இருந்து 1-2 உதாரணங்கள் நான் தரேன். தாவீது இறைவாக்கினர் அரசர்கள் புத்தகத்துல 1 அரசர்கள் புத்தகத்துல 12வது அதிகாரம் 16-17 இறைவார்த்தைகள். அரசர்கள் புத்தகங்கள்ல சாமுவேல் புத்தகம் 16-17 இறைவார்த்தைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது அரசர், இந்த அரசர்கள் புத்தகம் தான், சாரி மாத்தி சொல்லிட்டேன். தாவீது இறைவாக்கினர் இந்த ஒரு வாக்குத்தத்த பேடகத்தை எடுத்துட்டு வரும் பொழுது இவரு அந்த வாக்குத்தத்த பெட்டிக்கு முன்னாடி நின்று குத்தாட்டம் போடு ஆடிக்கிட்டு இருப்பார். ஒரு அரசர் ஆடுறாருன்னு யோசிச்சு பார்க்கணுங்க. இவரு மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, என்னுடைய மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க, அந்த ஒரு சிந்தனையே அவருக்கு வரல. இவருக்கு இருந்த ஒரே சிந்தனை என்ன தெரியுமா? நான் ஆண்டவர் முன்னாடி வெறும் கோமணத்தோட சுத்திக்கிட்டு ஆடு மாடுங்க பின்னாடி ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த என்னைய இன்னைக்கு அரண்மனையில உட்கார வச்சிருக்கிறாரே, அந்த ஆண்டவர் முன்னாடி நான் ஆடுறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் அந்த தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீதுக்கு வேற எந்த நினைப்பும் இல்லை. அவங்க என்ன யோசிப்பான், இவன் என்ன யோசிப்பான், அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், எந்த சிந்தனையுமே தாவீதுக்கு கிடையாது. தாவீதுக்கு இருந்த சிந்தனை, ஒண்ணுமே இல்லாத என்னைய இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி நிக்க வச்சிருக்கிறாரே ஆண்டவர், அவரு முன்னாடி நான் நிக்கிறேன், அவரு முன்னாடி நான் ஆடுறேன்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் மனம் மாறின தாவீதுக்கு இருந்த நினைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்னொரு அருமையான உதாரணம் நான் சொல்றேன். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல சக்கேயுன்ற கேரக்டர் நமக்கு தெரியும். சக்கேயுன்ற கேரக்டர், இந்த சக்கேயை நம்ம எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் அவ்வளோ நெகட்டிவ் கேரக்டரா இல்லைங்க, ஒரு வரி தண்டுபவன், அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னா, இன்னைக்கு இதுல சொன்ன ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தவன், ஒரு டாக்ஸ் கலெக்டர், கவர்மெண்ட்டுக்காக ரோமன் கவர்மெண்ட்டுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த டாக்ஸ் கலெக்டர், வரி தண்டுபவன், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தவன். காசு பிடிங்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு சில அதிகமாக வாங்குறதுனால மக்களுக்கு அவனுக்குள்ள பிடிக்கிறது இல்லை. அதனால அவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு வருது அவங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையில சொன்னா அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தத்தில் இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட சக்கேவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அப்படிப்பட்ட சக்கேவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவன் ஓடுறான். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்த மரத்து மேல ஏறி உட்கார்றான். அவன் யோசிச்சு பார்த்துருப்பானா, மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மரத்துல ஏறுறதை யாராவது பார்த்தா என்ன எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களே, அவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. எனக்கு ஆண்டவரை பார்க்கணும், அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் சக்கேயுடைய மனசுல. எனக்கு ஆண்டவரை பார்க்கணும், அந்த ஒரே ஒரு எண்ணம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, நெவர் மைண்ட். அதுதாங்க மனமாற்றத்தினுடைய அடையாளம். அதுதாங்க மனமாற்றத்தினுடைய அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதே லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36லேருந்து 50 வரையுள்ள இறைவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, பாவினியான ஒரு பெண்மணி ஆண்டவருடைய பாதங்கள்ல கண்ணீரால கழுவி தலைமுடியால துடைக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. அதே இடத்துலையும் இதே ஒரு மனநிலையை நம்மளால பார்க்கலாம். வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிடையாதுங்க. ஊர் உலகம் இப்ப வெளியில போனாலே தப்பா பேசுவாங்க, ஆனா எதையுமே இவ பொருட்படுத்தல. நான் இப்ப ஆண்டவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும், மற்றவங்க என்ன பேசுவாங்க, சீடருங்க என்ன சொல்லுவாங்க, எதையுமே அவ கண்டுக்கல. அவ பாட்டுக்கு நேரா போய் ஆண்டவர் காலடியில உட்கார்ந்தா, அவ பாட்டுக்கு அழுவ ஆரம்பிச்சா, துடைக்க ஆரம்பிச்சா. மற்றவங்க என்ன பேசுவாங்க, என்ன யோசிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு என் ஆண்டவர் போதும்னு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க.
மனமாற்றத்தின் அடையாளம். மனமாற்றத்தின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்போ மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம மத்தவங்களையே பார்த்துட்டு இருப்போமே தவிர நமக்கு மாற்றம் வரப்போறது கிடையாது. நமக்கு மாற்றம் வரப்போறது கிடையாது. மத்தவங்களுக்காக மத்தவங்க என்ன யோசிப்பாங்க என்ன பேசுவாங்கன்னு சுத்திட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஒரு பொழுதும் நமக்கு மாற்றம் வரப்போறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, the greatest prison people live in is a fear of what other people think of. The greatest prison people live in is the fear of what other people think. பிறர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற பயம்தான் மக்களில் பலரும் வாழ்கின்ற மிகப்பெரிய சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலைக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் அகப்பட்டு கிடக்கிறோங்க. வெளியில வந்தாதான் மனம் மாற முடியும். வெளியில வராம மனம் மாற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மனமாற்றத்தினுடைய முதல் அறிகுறி, முதல் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க, ஆண்டவர் என்னை பத்தி என்ன யோசிப்பாருன்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் மனம் மாறினதற்கான முதல் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அடையாளம், இரண்டாவது அடையாளம் அன்பானவர்களே, இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? மனமாற்றத்தினுடைய உதடுகள் பேசாது, இதயம் பேசும். உதடுகள் பேசாது, இதயம் பேசும். ஆக்சுவலா நமக்கு வார்த்தைகள் உதடுல இருந்தா வருது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அது நமக்கு, அதுதான் உண்மை. வெளியில வாயில வர்றது மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் உண்மை. இதயம் பேசணும். மனமாற்றத்தினுடைய அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளேருந்து வரணும், உள்ளுக்குள்ளேருந்து வரணும். இந்த பாவினியான பெண்மணியின் கேஸை எடுத்து பாருங்களேன். அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் பாவி, எந்த ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு சொல்லவே இல்லைங்க. ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு வாய் திறந்து பேசினதா பைபிள்ல நீங்க பார்க்க முடியாது. அவ உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதா. அவளுடைய இதயம் பேசிச்சு, அவளுடைய இதயம் பேசிச்சு. அந்த குரலை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்னொரு உதாரணம் சொல்றேன். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 75வது இறைவார்த்தை. அங்க பேதுருவை பார்க்கலாம். பேதுரு மும்முறை மறுதலிக்கிறார். ஆண்டவர் இவர் யாருன்னே தெரியாது, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, சத்தியமா சொல்றேன் எனக்கு இவர் யாருன்னே தெரியாது இப்படின்னு மறுதலிக்கிற பேதுருவுக்கு மாற்றம் வருது. மாற்றம் வந்த பிறகு வெளியில போய் நின்னுட்டு கண்ணீர் விட்டு அழுதார். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா வார்த்தை வராது, வார்த்தை வராது. இதயம் பேசுவாங்க. வாய்கள் கிடையாது, உதடு கிடையாது, நாவு கிடையாது, இதயம் பேசும். மனமாற்றத்தினுடைய இரண்டாவது அறிகுறி தான் இதயம் பேச ஆரம்பிக்கும், கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு அனுபவம் எனக்கு 1-2 இடத்துல கிடைச்சிருக்கு. ஒரு கோயிலுக்கு இதே மாதிரி பாவசங்கீர்த்தனத்துக்கு போயிருந்தேன். பாவசங்கீர்த்தனத்துக்கு ஒரு அக்கா வந்தாங்க. அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. வந்ததுலேருந்து வந்த முதல்ல 2 என்னமோ சொன்னாங்க, பாவியா இருக்கிற இனிமேல் இரக்கமாயிரும், பாவசங்கீர்த்தனம் பண்ணி வருஷக்கணக்காக ஆகுது ஃபாதர் அப்படின்னு சொன்னவங்க தான் அழ ஆரம்பிச்சாங்க. அவங்களால அதுக்கு மேல எதுவுமே பேச முடியல. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த அக்கா அழுது முடிப்பாங்க, அழுது முடிப்பாங்க. ஆனா இவங்க அழுது முடிச்சு செட்டில் ஆகுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரொம்ப நேரம் போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த அக்காவை பார்த்து சொன்ன, அக்கா உங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருக்கா, நீங்க சொல்லி இருந்தா கூட இவ்வளவு மாற்றம் வந்திருக்குதான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே மாற்றம் வந்திருக்கு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள மாற்றம் வந்ததுனாலதான் அழ முடியுது, உங்களால அழ முடியுது. இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பாவ சங்கீர்த்தனங்களை எடுத்து பாருங்களேன். சும்மா கடமைக்கு போயிட்டு வரோம்,
எத்தனை பேருக்கு கண்ணீரோட பாவ சங்கீர்த்தனை செய்ய முடியுது? செஞ்சது தப்பா போச்சேன்னு உள்ளுக்குள்ள இருந்து சொல்ல முடியுது. தப்பு பண்ணிட்டுனேன்னு உள்ள நொறுங்கி சொல்ல முடியுது. கடமைக்கு போய் நின்னுகிட்ட பாவியா இருக்கிறேன் இறக்கமாயிரும், அது பண்ண இது பண்ண இது பண்ண, அங்க போனேன் இங்க பண்ண, அங்க பார்த்தேன் இது பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. ஏதோ கடமையை முடிச்சுட்டு வர மாதிரி தானே நம்மளுடைய மனமாற்றங்கள், நம்மளுடைய பாவ அறிக்கைகள்லாம் இருக்குது. உண்மையான அறிக்கைகளாக இதயத்தால சொல்ல முடியுதா? இதயத்தால பேச முடியுதா? கேள்விக்குறியாவே இருக்குதுங்க, கேள்விக்குறியாவே இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனமாற்றத்தினுடைய அடையாளமே சும்மா வாய் வளராது, வாய் பேசாது. இன்னைக்கு எல்லாருடைய வாய் தான் பேசுது, இதயம் பேச மாட்டேங்குது, இதயம் பேச மாட்டேங்குது. மனமாற்றத்தினுடைய அடையாளம் இதயம் பேசணும். வார்த்தைகள் இங்கே இருந்து வரணும், உள்ளுக்குள்ளே இருந்து வரணும். அதுதாங்க மனமாற்றத்தினுடைய அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மூணாவது விஷயம், மனம் மாறியதற்கான மூணாவது அறிகுறி, மூணாவது அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் காலடியோடு சேர்ந்து இருக்கணும். கிறிஸ்துவின் காலடிகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை மூணாவது அடையாளம். Again, அந்த மனம் மாறினவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். பேதுருனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய காலடிகளோடு சேர்ந்து வாழ்ந்தார். மறுபடியும் ஆண்டவரை பார்க்கும்பொழுது கட்டி பிடிச்ச, ஆண்டவரே உண்மை அன்பு செய்கிறேன், உண்மை அன்பு செய்கிறேன்ட்டு ஆண்டவரோடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். சக்கேயுவை பாருங்க, சக்கேயு ஆண்டவரை உணர்ந்த பிறகு, மனமாற்றம் வந்த பிறகு ஆண்டவரோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆண்டவரவே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறான், ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவரோட தங்கணும். பாவினியான பெண்ணை பாருங்களேன், ஆண்டவருடைய காலடியில வந்து உட்கார்ந்துட்டான். எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவருடைய காலடிகள் மட்டுமே போதும், ஆண்டவர் மட்டுமே சரணம் அப்படின்னு ஆண்டவருடைய காலடிகளை கட்டி தழுவி வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கையே மனமாற்றத்துக்கான அடையாளங்க. வேற எதுவுமே இந்த உலகத்துல எனக்கு வேண்டாம், ஆண்டவர் மட்டும் போதும். வேற எதுவுமே இந்த உலகத்துல எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்னு வாழற வாழ்க்கை இருக்கே, அதுதாங்க மனமாற்றத்தின் மூணாவது அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காலடிகளில் உட்கார்றது அப்படின்னு சொல்றது, நம்ம பழைய காலத்துல இந்த என்னமோ சொல்லுவாங்களே, குரு சிஷ்யன் இதுல குருவின் பாதத்தில் கீழே சீடன் தன்னையே அர்ப்பணித்து அந்த பாடங்கள்லாம் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்களே அப்படி அந்த சீடன் தன்னையே குருவினுடைய பாதத்துல கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு பாருங்களேன், அங்கதாங்க மனமாற்றம் ஆரம்பிக்குது, அங்கதான் மாற்றம் ஆரம்பிக்குது. அது படிப்பு விஷயத்துல, மனம் மாற்றம் விஷயத்துல என்னுடைய குருவாகிய ஆண்டவரிடத்துல என்னையே நான் அர்ப்பணிக்கணும், என்னையே நான் விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம், இந்த உலகத்துல வேற எதாலையும் எனக்கு நிறைவு தர முடியாது. நான் பணத்துக்கு பின்னாடி போனேன், பணத்தால் எனக்கு நிறைவு தர முடியல. பதவிக்கு பின்னாடி போனேன், பதவியால் எனக்கு நிறைவு தர முடியல. ஏதேதோ விஷயங்களுக்கு தேடி போனேன், அது எதாலையும் நிறைவு தர முடியல. திரும்பி ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரால மட்டும்தான் எனக்கு நிறைவு தர முடியும்ட்டு ஆண்டவருடைய காலடிகளை சேர்த்து பிடிச்சு வாழற வாழ்க்கை இருக்கே, அதுதாங்க மனமாற்றத்தின் அறிகுறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்தவ வாழ்க்கை மனமாற்றத்தினுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை மனமாற்றத்தினுடைய வாழ்க்கை. மனம் மாறாதவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, in Catholic Church we don't have jails but confessionals. In Catholic Church we don't have jails but confessionals. கத்தோலிக்க திரு அவையில
சிறைச்சாலைகள் கிடையாது, பாவ சங்கீர்த்தன கூண்டுகள் மட்டும்தான். ஏன்னா தவறி விடக்கூடியவங்க தான் எல்லாருமே தேடி வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. சிறைச்சாலைகள் கிடையாது, மற்றவங்களை முத்திரையிட்டு இவங்கெல்லாம் எதுக்கும் உதவ மாட்டாங்கன்னு பூட்டி வைக்கிறதுக்கான இடங்கள் கிடையாது. மாறாக எல்லாருக்கும் இனி ஒரு வாய்ப்பு உண்டு, இனி ஒரு வாய்ப்பு உனக்கு உண்டு அப்படின்னு எடுத்து காட்டுற இடம் தாங்க கத்தோலிக்க திருவை. குறிப்பா ஒப்புரவு அருட்சாதனம். உன் வாழ்க்கை முடியல, உனக்கு மனம் மாற இன்னொரு வாய்ப்பு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்ததான் ஒவ்வொரு ஒப்புரவு அருட்சாதனமும் நமக்கு தருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒப்புரவு அருட்சாதனத்தினுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நிறைய கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகணும், எதுக்கு மாறணும், இப்படியே இருந்தால் என்ன பிரச்சனை, என்ன வானமா இடிஞ்சு விழ போகுது, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பேரை பார்க்குறேங்க. பார்த்தவர்களே, மனம் மாறுறது, மனம் மாறுறது விண்ணகத்திலேயே கொண்டாட்டம். அப்போ மண்ணகத்துல சொல்லவா வேணும்? நான் ஒருத்தம் மாறினா என்னால எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சக்கை ஒருத்தம் மாறினா குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. சக்கை ஒருத்தன் தான் மாறினா. அந்த நேரத்தில் ஆண்டவர் சக்கையிட்ட சொன்ன டயலாக் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு தான் சொல்லுவார். சக்கையுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு மட்டும் கிடையாது, சக்கை ஒருத்தம் மாறினா வீட்டுக்கே மீட்பு உண்டாயிற்று. இன்னைக்கு நான் ஒருத்தம் மாறினா ஒருவேளை என் குடும்பத்துக்கே மீட்பு உண்டாகும். நான் ஒருத்தம் மாறினா என்னை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு மீட்பின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அது மாறும். மனம் மாற ஆண்டவர் அழைக்கின்றார். கண்களை மூடுவோமா, கரங்களை கும்பிடுவோமா. அன்பு தெய்வமே, இறைவா, மனமாற்றத்தினுடைய நற்செய்தியை என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் எடுத்து வந்தீரே. ஆனால் இன்னமும் மனம் மாறாமல் அடம் பிடித்து நான் இன்னமும் என்னுடைய பழைய வாழ்க்கையிலேயே நிற்கின்றேன். ஆண்டவரே, ஏன் மாறணும், எதுக்கு மாறணும் என்று பலவிதமான கேள்விகள். ஓ தெய்வமே, இந்த கேள்விகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓ தெய்வமே, மனமாற்றத்தின் பாதைக்கு கடந்து வரணும் ஆண்டவரே. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, இதை பற்றியெல்லாம் நினைச்சு பார்க்காம என் ஆண்டவர் என்னை பற்றி என்ன யோசிப்பாருன்ற ஒரு எண்ணத்தோட வாழ என்னை ஆசீர்வதியும். ஓ தெய்வமே, என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும். இதயம் திறந்து பேசணும். ஆண்டவருடைய காலடிகளை சேர்ந்து பிடித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பிள்ளையாக வாழ என்னை ஆசீர்வதியும். அம்மா மாதாவை எனக்காக பரிந்து பேசும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவான விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah.